பல நிலத்துல விவசாயி செய்கிறது பலருக்கு தெரியாது. அந்த நிலம் உழப்படுறது பார்க்கிறவங்களுக்கு உழுறாருன்னு தான் தெரியும். ஆமென். அந்த நிலம் உழப்படும் போது பார்க்கிறவங்களுக்கு அது சேரா தெரியும். ஆனா உழுகிறவருக்கு மட்டும்தான் தெரியும் எதுக்காக உழப்படுகிறது என்று. அவர் விதையை விதைக்கும் போது விதை விழுதுன்னு தெரியும். ஆனா என்ன விதை விதைக்கிறார்னு தெரியாது. அது அந்த நிலத்துக்கு மட்டும்தான் தெரியும். விதைத்தவருக்கும் தெரியும். செடி வளரும் போது கூட அது பலருக்கு பார்த்தா புரியாது. ஆனா ஒரு நாள் அது கனி கொடுக்கும் பாருங்க. அந்த செடியில ஒரு கனி வரும் பாருங்க. விதைத்தவைகள் முளைத்து ஒரு கனி கொடுக்கிற ஒரு நாள் உண்டு. உன் நிலத்திலே விதைத்தது அவருடைய வார்த்தையானால், உன் நிலத்தை உழுது விதைத்தது அவரானால், நிச்சயம் இந்த நிலத்திலே முளைப்பிக்க என் ஆண்டவர் பின்மாறி மழையை பெய்ய பண்ணுவார். லகரபல கஷிகதரி பலபரபல லிப்ரபல கதரியாதரா ரிமலகதரியாதரே. இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. ஹல்லேலூயா. இன்னும் தூதிப்பே, இன்னும் உம்மை. உங்க சத்தம் உயர்த்தி பாடுங்க. இன்னும் துதிப்பே, இன்னும் துதி, இன்னும் போற்றுவே. ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பே, இன்னும் எக்காலமோ எக்காலமோ எக்காலமும் நான் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். லப்ரா கபலா தரியா தரியாதரா. நம்பிக்கையோடு அவன் நல்லவர், அவன் நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ உயர்த்து. இன்னும் உம்மை, இன்னும் துதிப்பே. ரகபலகத லிப்ரோபஹம் தோரோ லிப்ரகப. நிற்க முடியுமான நின்று கொண்டே ஒரு வசனத்தை சொல்லி கொஞ்ச நேரம் கூட அப்படியே ஆராதிக்க போகிறோம். உங்க வசதியை பார்த்துக்கோங்க, உங்க பலனை பார்த்துக்கோங்க. நிக்க முடிஞ்சுன்னா அப்படி நின்னுக்கலாம், இல்லை உட்கார்ந்து தோணுச்சுன்னா உட்கார்ந்துக்கோங்க. இந்த வசனத்தை ஆவியானவர் திடீர் இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். 11 மாதத்தில் கர்த்தர் சில ப்ராசஸ் செஞ்சிருக்கிறார். இனி ஒன்னே ஒன்று நடந்துச்சுன்னா போதும், எல்லா கண்களுக்கும் தெரிய வரும். தெரிந்த வார்த்தை சகரியா 10வது அதிகாரம்